கொஞ்சம் வழக்கமாக தமிழ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் தமிழ் ஃப்ளூவெண்டாக வரும். பட் இப்போ லாஸ்ட்டாக பண்ண தமிழ் படமே காவிய தலைவன். ஸோ ஆமாம், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இது தமிழில் டப் பண்ணேன். ஸோ ஆமாம், ஒரு ஒரு 2 days தமிழ் பேசினாங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ இருக்குது. நேற்று தான் ஆக்சுவலி ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ, சார் 15 minutes இருக்குது, ஸோ 15 minutesல ஐ ட்ரை அண்ட் ஆஸ்க் யூ ஆஸ் மச் அஸ் ஐ கேன். ஸோ நான் சொன்னேன், இப்போ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 1 year 1 minute கால்குலேட் பண்ணால் கூட 15 minutes பத்தாது. ஏன்னா இது ஒரு 16 year long ஜேர்னி. 2008ல தான் ஆக்சுவலி டைரக்டர் blessy decided to do aadujeevitham, and 2008 2009ல தான் he first came to me, இப்படி நான் இந்த படம் பண்ண போறேன், நீ தான் இதுல நஜீபா நடிக்கணும்னு சொல்லி. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் if you see it's a 16 year long journey. ஸோ இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, back in 2008 when blessy sir decided to do aadujeevitham, அவர் வந்து இன்னைக்கு எப்படி என்ன நிலைமையில இருக்காரோ அதே பொசிஷன்ல இருந்த he was the most coveted filmmaker in மலையாளம். எனக்கு தெரியும் he was the highest paid filmmaker in மலையாளம் in 2008 2009. அண்ட் எல்லாருமே, அவர் வந்து ஆல்ரெடி மம்முட்டி சார் வச்சு படம் பண்ணாரு, மோகன்லால் சார் வச்சு படம் பண்ணாரு. ஸோ ஆல் பிக் ஸ்டார்ஸ் வாண்டட் டு டூ ஒரு blessy படமாவது லைஃப்ல பண்ணோங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் ஃபார் த நெக்ஸ்ட் 16 years டிசைட்ஸ் தட் இல்லை, நான் இந்த ஒரு படம் தான் பண்ண போகிறேன். அப்படிப்பட்ட கன்விக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர் டு ஃபைண்ட். ஃபர்கெட் அபவுட் சினிமா, ஈவன் இன் லைஃப் இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட். இது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஜேர்னி. இது 2009ல வந்து வி டிசைடட் டு டூ த ஃபில்ம் அண்ட் இட் டுக் அஸ் 10 years till 2018 டு ஃபைனலி ஸ்டார்ட் ரோலிங், ஸ்டார்ட் ஷூட்டிங். ஏன்னா இவ்வளோ பெரிய படம் இந்த பட்ஜெட்ல, இந்த ஸ்கேல்ல, இந்த கேன்வாஸ்ல வந்து 2008-9 டைம்ல இட் வாஸ் இம்பாசிபிள் டு இமேஜின், எஸ்பெஷலி ஃப்ரம் த மலையாளம் இண்டஸ்ட்ரி. அந்த 10 வருஷம் வி blessy sir actually set up the project, almost brick by brick, and finally we were able to start shooting in 2018. அதுல வந்து today I have to tell all of you, especially that now we are in Chennai, இந்த படத்துக்கு வந்து இல்ல இப்படி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஸ்கேல்ல பண்ணலாங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ரஹ்மான் சார் தான் ஆக்சுவலி. when we decided that we will, so I have to, ஒரு சின்ன ஸ்டோரி I have to, actually I don't know if Rahman sir also knows this, we have to, I don't know if I've said this, ஒரு சின்ன ஸ்டோரி I have to tell you sir. So when blessy sir and me, I remember it was in my vanity van in 2009 I think. So like the first discussion we had is who's doing the music, so only 2 names actually. We were, of course, அன்னைக்கு வந்து when you dream you can dream, இல்ல limitless dream பண்ணலாம். So 2 names we discussed. One, the first name is A.R. Rahman sir and second name is Hans Zimmer. So we actually mailed both Hans Zimmer sir and A.R. Rahman sir, and we got the reply first from Hans Zimmer's team I think, because I think we mailed the wrong email address. So Hans Zimmer ஓட டீம்ல ஏதோ ஒரு மேனேஜரா யாரோ ஒருத்தர் ரிப்ளை பண்ணாராமா, இப்படி பார்க்கலாம் அது இது இல்லை. But then we got the opportunity to get the access to Rahman sir. அந்த டைம்ல எப்படி how to get to Rahman sir னு கூட தெரியல. Although we, for us in Kerala, we still think ஆமா அவர் வந்து நம்ம ஆளு, ஃபர்ஸ்ட் படம் யோதா மலையாளத்துல பண்ண. He's like when you if you see Rahman sir in Kerala, people relate to him like a Malayali only. But we didn't know how to get to him. But finally we got access to him, and the ஒரு ஃபேக்கல்டி ஆஃப் அ ஜீனியஸ்னு சொல்றது வந்து தி எக்ஸ்பர்ட் இன் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் கிராஃப்ட் மட்டும் கிடையாது. யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்பாட் சம்திங் ஸ்பெஷல், இல்லை? ஸோ அந்த அளவில் வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜீனியஸஸ் டு ஹேவ் லிவ்ட் இன் ஆர் டைம்ஸ். ஐ திங்க் இட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து ஐ திங்க் ரஹ்மான் சார் அண்டர்ஸ்டுட் தட் we are trying to pull off something very special, and he said yes, I am doing the film. Rahman sir oda per vandu when it got associated with the project is when suddenly the film, even in Kerala அந்த டைம்ல A.R. Rahman பண்றாரா, ஐயோ அப்ப அந்த லெவல் படம் அந்த. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு டாக் வந்து it really helped us a lot during the setting up stage. So I have to take this opportunity to thank Rahman sir for showing the faith and the trust in this project, and more importantly in Blessy's vision. So finally 2018ல we started shooting, and so இதுல வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் is part of playing the role. ஏன்னா வந்து ஒரு 3.5 years ஒரு டெசர்ட்ல வந்து ஸ்டக் ஆன ஒருத்தரோட கதை. இது கதை கிடையாது ஆக்சுவலி, இது வாழ்க்கை, ஒருத்தர் நிஜமாவே வாழ்ந்த வாழ்க்கை. அது ஃபார் another discussion.
ஸோ இந்த படத்தோட பிகினிங் போர்ஷன்ஸில் வந்து நான் நிறைய வெயிட் போட்டேன். நான் வந்து நிறைய வெயிட் போட்டுட்டு அப்புறம் இஃப் யூ ஸ்டார்ட் லூசிங் த சேஞ்ச் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி ஐ புட் ஆன் அ லாட் ஆஃப் வெயிட். And we did the Kerala portions and we went to Jordan. In Vadiram, we shot the first desert schedule where I was hefty and, you know, I had put on weight. Then we stopped shoot. அதுக்கப்புறம் ஒரு 7 months shooting நிப்பாட்டி எனக்கு வெயிட் இழக்கிறதுக்கு வந்து டைம் கொடுத்து 7 months later, end of the year or beginning of next year, we went back to Jordan. Yeah, beginning of 2020, we went back to Jordan. Shooting ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தாண்டினப்போ the pandemic struck and we had to stop shooting. கிட்டத்தட்ட ஒரு 3 months, the entire team was stuck in a desert in Jordan without being able to shoot. Shooting permission was stopped. International air travel was stopped. So almost at the end of the 3rd month, we got a repatriation flight. அப்படிதான் அந்த டீம் ஃபுல்லா திரும்பி வந்தேன். அந்த டைம்ல வந்து blessy sir and me and the whole team, we did not know இது எப்போ இனிமே ஷூட்டிங் நடக்குமா, திரும்பி போக முடியுமா, எதுவுமே தெரியல. அண்ட் இமேஜின் இட்ஸ் அ ஜேர்னி ஆஃப் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் எஃபர்ட். பட் ஏதோ கடவுள் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 yearsக்கு அப்புறம், ஆல்மோஸ்ட் 1.5 yearsக்கு அப்புறம் we managed to regroup and get the permissions again. இந்த வாட்டி to shoot the escape portion of the whole desert saga, we went to Algeria, in the middle of the Sahara desert. Timimoun ஒரு இடம், அதில் அங்கே இருந்து we used to go in 4-wheel drive SUVs into the desert. தெரியல, I don't know if any film crew has ever been there. I think it should be next to impossible. நாங்கள் எங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது I remember the locals, the Algerian locals telling us, we ourselves haven't seen these places. So அப்படிப்பட்ட ஒரு இடத்துல we shot one big portion of the film. Then we came back to Jordan and 2020ல வந்து எது we couldn't do, the portions that we couldn't shoot, we completed that in Jordan and finally we came back to Kerala and the film we finished shooting in 2022. அதுக்கப்புறம் ஒரு 1.5 years long post-production process. இந்த 28க்கு இவ்வளோ பெரிய கதையோட கிளைமேக்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2009-2008 டைமில் when I said yes to the film, நான் வந்து I hadn't gotten married. I obviously wasn't a father. நான் ப்ரொடியூசர் ஆகலை, டைரக்டர் ஆகலை, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலை. இந்த எல்லா மாற்றங்களும் என் லைஃப்பில் நடந்தது இந்த ஆடு ஜீவிதம் ஜேர்னியோட நடுவில் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் on the 28th of March, it is almost like one phase of my life is culminating. அதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஃபைனலி when it is releasing now, I guess it's releasing at a time which is great for cinema in general and for Malayalam cinema in particular. இந்த படம், right from the beginning we always thought whenever it is releasing, we should try and get the best distributors, the market leaders to distribute this film for us in every market. So I should take this opportunity since I'm here in Chennai and speaking to you about the Tamil version. Thank you, Uday sir. நான் ஒரு phone call தான் அவருக்கு பண்ணேன். I called Uday once and I've never spoken to him before that. And I told him, இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு பேஷன் ப்ராஜெக்ட், இவ்வளோ வருஷங்கள் இதோட எஃபர்ட், இது ரெட் ஜாயிண்ட் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு சொன்னேன். And I think Uday was an artist, so probably he understood what I meant. Uday probably related to what it would mean to a group of artists to have thrown their conviction, time and effort behind something like this, and he gladly agreed. So thank you so much to Red Giant and Uday sir for backing our film and showing faith in us. Kandipa, 28th of March, world over the film will release. Please do watch the film. இது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் மறந்துடக்கூடாது. இது வெறும் ஒரு கதை கிடையாது, ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை. அண்ட் நஜீப்ங்கிற மனிதன் இன்னைக்கு he's with us, alive and well. He fought the circumstances. He found the strength to survive the circumstances. And he came out of it to be able to tell his tale. So இந்த படம் வந்து is an ultimate tribute to the resilience of human strength, is a tribute to the life that Najib lived, and of course, it is a passion project for all of us involved. Thank you so much. Thank you, sir. Thank you so much, sir. அப்படியே ஒரு கேள்வியும் கேட்டுடுறேன் on behalf of all the press and media friends. எந்த ஒரு பர்டிகுலர் சீன், பிகாஸ் மொத்த படமே பார்க்கும்பொழுது கஷ்டப்பட்டு தான் the entire team has worked. எந்த ஒரு சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு சீன்னா எந்த சீனாக இருக்கும்? which took a long time, ஐயோ என்னால் முடியல அப்படின்ற ஒரு you would have pulled yourself back, which particular scene was that? இல்லை, இதான் இப்போ வழக்கமாக ஆக்சுவலி நான்
நிறைய படம் பண்ணியிருக்கேன். I've done more than 100 films. So வழக்கமா when you ask me about a film, I'm able to differentiate the experience of shooting the film as, oh, அந்த scene, in the fight sequence, இல்ல in the climax sequence, அந்த locationல shoot பண்ணது. ஏதோ தெரியல, பட் ஃபார் ஆடுஜீவிதம் எனக்கு வந்து பிகினிங் டு எண்ட் ஆஃப் ஈவன் ஆஸ் வி ஸ்பீக் டுடே ஏதோ ஒரு ஒன் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் என் மனசில் இருக்குது ஆக்சுவலி. ஐ எம் நாட் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டேஸ், சீன்ஸ், இவெண்ட்ஸ். ஐ ரிமெம்பர் ஹவ் ஐ ஃபெல்ட். என்ன பிகாஸ் ஐ கீப் சேயிங், எனக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் பேரிங் மெமரி வந்து பசி. ஐ வாசன்ட் ஈட்டிங். இந்த அதான் ஜிம்முக்கு போய் இந்த 6 பேக் எல்லாம் பண்றது நானும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அது வந்து இன்னொரு இட்ஸ் another ப்ராசஸ் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் required me to look like somebody who did not have access to enough food, somebody who was starving. அதுக்கு ஒரே வழி தான், I have to take that route, I have to starve myself. So now I wasn't eating, I was completely fasting தான் பண்ணிட்டு இருந்தேன். Almost at times the fast used to go on for 3 days, 72 hours. ஸோ இந்த படம் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னோட ஞாபகத்தில் வந்து பசி தான் மெயின். when I wake up I am hungry, through the day I am hungry, when I go to sleep I am hungry. So other than that I cannot differentiate between days, scenes எல்லாம். இது ஏதோ ஒரு பெரிய ஒரு giant experience, like I feel like I've lived through that. So ஆமா, it's tough for me to pick one. அண்ட் அவர் கொஞ்சம் பேசினா கூட ஐ திங்க் அவரோட தாளம் வந்து கேட்காத நபரே இருக்க முடியாது. It's time for us to call our own dear Oscar Nayan Academy Award winner A.R. Rahman avargal to share few words, please. Sir, few words தாண்டி கூட நீங்க பேசலாம் சார், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நான் ஒத்துக்கும் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் லெமாஸ்க்குன்ட்டு ஒரு படம் விஆரில் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ், இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம். சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன், நான் 6 வருஷம் ஆயிடுச்சு. பார்க்கும்போது டெஃபினெட்லி பிருத்வி வேறு லெவல் ஆக்டர் ஆகிருக்காருல்ல. blessy கூட ஒர்க் பண்ணுறது, இட்ஸ் ரியலி லக்கி டு ஒர்க் வித் blessy. சுனில், ஜெமி அண்ட் ஸ்னேகன் ரொம்ப நல்லா பேசுனீங்க, லைட் அப் பண்ணிட்டீங்க. மாஷா, தேங்க்யூ. ஒருத்தர் கேட்டார், மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டார். மரியான் ஒரு ஃபிக்ஷன், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. 250 பதிப்பகம் இருக்குல்ல, 250 எடிஷன்ஸ். 250 எடிஷன்ஸ் அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்கன்னு அது எதுவும் இருக்கணும் டெஃபினெட்லி. அது நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லா படம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜஸ்ட் கொஞ்சம் தான் சார் பேசுவார். பட் சார், ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் வென் ஐ ஹேட் அ சேட் வித் பிருத்வி சார் எஸ்டர்டே. லைக் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு யூ ஹேட் தட், ஐ மீன் த என்டையர் டீம் ஹேட் அ கிளியர் விஷன், லைக் வாட் தே வாண்டட் ஆல் அபவுட் திஸ் மூவி அப்படின்னு. பட் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்த ஒரு விஷயம், அண்ட் ஹவு டிட் தட் கம்ப்ளீட் சாங்ஸ், ஓகே லெட் மீ டூ திஸ் சாங், இந்த சாங் இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு வேர் யூ தாட் அபவுட் இட் ஆக்சுவலி? செட்டுக்கு ஆக்சுவலி நான் ஜார்டன் பார்த்ததில்ல. ஸோ அவங்க கேட்டு நாங்கள் அல்ஜீரியா வரையா ஜார்டன் வரலாம், சரி வரேன்னு சொன்னேன். வந்தோடனே ஒரு கேமரா வச்சுட்டாங்க, வச்சுட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம். சரி, அதான் ஒருத்தர் கேட்டார், எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு போறீங்க வெயில்? அப்போ வெயில் அவ்வளோவா இல்லை, ஸோ தப்பிச்சேன் நான். பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் இப்படி ஓடின்னு இருக்கும்போது, இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்துருக்கும் போது, I think we need people like blessy, we need people like Prithviraj to believe in these kind of stories. நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து இது ஒரு பியூட்டிஃபுல்லாக உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடுஜீவிதம் காண்றோம். ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காண்றாங்க, சில பேர் வந்து கெரியரில், இவர் வந்து டெசர்ட்டில் கேரளாலேருந்து போய் பார்க்குறாரு.